அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை கூட உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற. முதல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரமான பெய் அது. அதை இவர் திருப்பி இந்த அது அரசியல் செய்யலாம், ஆனா அசட்டுத்தனமா பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா பண்றாங்க. யூபிக்கு எங்க வந்துச்சு காசு? யூபி என்ன இன்டர்னலா டெவலப் பண்ணிச்சா? நம்ம எல்லா செக்டர்லயும் வளர்ந்து நாட்டிலேயே 15% ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸோட வேலை பண்றவங்கள 15% தமிழ்நாட்டுல இருக்கு. முதலீடுகள் 11,32,000 கோடி கொண்டு வந்திருக்கும். அதை தாண்டி எல்லாமே கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு கன்வெர்ட் ஆகான்னு பாத்துருக்கோம். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள்ல மட்டுமே 35 லட்சம் 40 லட்சம் 35 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு ஒன்றிய அரசோட தரவுகள் சொல்லுது. எக்கானமி பூம் ஆகுது. இந்தியா 6-7% வரும்போது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் 11.19% வளர்ந்துருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும்னு. ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சரா இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசின் நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டின் நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல நம்ம கொடுக்கறோம்ல, ஒரு ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் நம்மளுக்கு வருது. மீதி காசுலாம் எங்க போகுது? இந்த மாதிரி மாநிலங்கள் தான் போகுது. அப்ப நம்ம நிதியில அவங்க சர்ப்ளஸா இருக்காங்கன்னு ஒரு கதையை விடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணிக்கை. இப்ப நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். இங்க உட்காந்து அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பத்தி இன்னும் எல்லாரையா பேசலாம். உள்ள இருக்கவங்களை கேட்டீங்கன்னா அவங்களே இன்னும் ஜாஸ்தியா சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும். அதனால இனிமே தயவுசெய்து அவர் அன்புமணி அண்ணா கொஞ்சம் அவரு அமைச்சரா இருந்தவர். அவரோட அக்கறை யூபி மேல இருக்கிறது ரொம்ப அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டு மேல கொஞ்சமாவது அக்கறை வைங்க. யூபி மேல உங்க நண்பர்கள் மேல அப்புறமா அக்கறை.